Good morning my dear first standard students. Welcome back to our maths class. இன்னைக்கு நம்ம revision classல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா fractions and tables பார்க்க போறோம். அதுல first நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா fractions. சரிங்களா? என்ன பார்க்க போறோம்? fractions. சரி, நம்ம இப்ப கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு போலாம். அந்த ஸ்டோரியில யார் யார் இருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லயன் இருக்காங்க, போர் இருக்காங்க, வல்ச்சர் இருக்காங்க. லயன்னா நம்மளுக்கு தெரியும் சிங்கம், LION. யார் லயன்? அவங்க எப்படி சொல்லுவோம், நம்ம சிங்கம்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அப்புறம் போர், BOER. போர்னா யாரு? பன்னி, பன்றி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காட்டு பன்னியை தான் என்னன்னு சொல்லுவாங்க, போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், வல்ச்சர், VULTURE. வல்ச்சர், வல்ச்சர்னா யாரு? கழுகு. கழுகுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன படிச்சிருப்போம், இன்னொரு நேம் என்ன படிச்சிருப்போம்? ஈகிள், EAGLE, ஈகிள். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், கழுகுக்கு வல்ச்சர்னு யூஸ் பண்ண போறோம். VULTURE, வல்ச்சர்னு சொல்ல போறோம். இப்ப யார் யார் கேரக்டர்ஸ் இருந்தாங்க? லயன், போர், வல்ச்சர். சரி, ஓகே. இது என்ன சீசன்? சம்மர் சீசனா வின்டர் சீசனா? சம்மர் சீசன். அப்போ சம்மர் சீசன்ல எப்படி இருக்கும்? பயங்கர ஹாட்டா இருக்கும். அப்போ ஹாட்டா இருந்துச்சுன்னா நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக மிஸ் என்னென்ன சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, வாட்டர் நிறைய ட்ரிங்க் பண்ணணும். வாட்டரை எப்பப்போ என்னென்ன டைமிங்ல குடிச்சா நம்ம பாடி வந்து ஹெல்த்தியா இருக்குன்றதையும் மிஸ் சொல்லியிருந்தேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சூப்பரா உங்க பாடியில இருக்க ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி வாட்டரை என்னென்ன டைமிங்ல குடிக்கணும்னு சொன்னதை, ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஹாட்டா இருக்க சீசன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், சம்மர் சீசன்ல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் சீசன்ல நிறைய பேருக்கு பாடி ஹீட் ஆகுறதுனால என்ன வரும்னு சொல்லியிருந்தேன், சிக்கன் பாக்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாடி ஹீட் ஆகாம நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிறைய வாட்டர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன சீசன்? சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன்ல நம்மளுக்கு அடிக்கடி வந்து தர்ஸ்டியா இருக்கும். அப்படிதானே? நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம், வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்போம். தர்ஸ்டியா இருக்கிறதுனால, தாக அடிக்கிறதுனால நம்ம வாட்டர் ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த அனிமல்ஸ் ஆனா லயனும் போரும் அதுக்கும் என்ன பண்ணுதான், தர்ஸ்டியா இருக்கான். அதனால அது என்ன பண்ணுதுன்னா வாட்டர் இருக்கிற ரீஜனை வந்து தேடி போயிட்டு இருக்காங்க, சர்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துல, ஒரு லாங் அவே, ரொம்ப தூரமா வந்து ஒரு வாட்டர் இருக்கு அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெண்டு பேரும் அங்க போறாங்க. அங்க போனா ஸ்மால் அமௌண்ட் தான் உங்களுக்கு வாட்டர் கிடைக்குது, கொஞ்சம் தான் உங்களுக்கு அங்க என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஆர்கியூ பண்ணி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசி வரையும் அந்த வாட்டரை யாருமே என்ன பண்ணல, ட்ரிங்க் பண்ணாம ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளும் அப்படித்தானே பண்ணுவோம். நம்மள்ட்ட இப்போ ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அதை ஷேர் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவோம், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு வீட்டுல நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட எப்படி ஃபைட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணுதான், லயனும் போரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டே ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி ரொம்ப ஃபைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவோம்ல, நம்ம ஃபைட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பாட்டு பேசாம உட்காந்துருப்போம் இல்லையா, பேசாம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரியே இங்க லைனும் போரும் என்ன பண்றாங்களா, ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணி டயர்ட் ஆகி அவங்க ஃபைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க மேல பார்த்தா அவங்களுக்கு தலைக்கு மேல என்ன இருக்கு, அவங்க ஹெட்டுக்கு மேல வல்ச்சர் இருக்கதை பாத்துடுறாங்க. வல்ச்சர்னா என்னது, ஈகிள், கழுகு இருக்கிறதுல பாத்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நிமிஷம் குவைட் ஆயிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நம்ம மேல வல்ச்சர்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கே, ஃப்ளை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணும்போது என்னன்னு நினைக்கிறாங்க, அவங்க அப்பதான் ரியலைஸ் பண்றாங்களாம், நம்ம இன்னைக்கு வல்ச்சருக்கு ஃபீஸ்ட் ஆயிடுவோம் போல, வல்ச்சருக்கு விருந்தாகிடுவோம் போல. FEAST, ஃபீஸ்ட்னா எனது விருந்து, வல்ச்சருக்கு நம்ம ஃபீஸ்ட் ஆகிடுவோம் போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்களாம். திங்க் பண்ணிட்டே சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, வாங்க நம்ம இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன் மிஸ், ஃப்ராக்ஷன்ஸ். FRACTIONS, ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போது என்னது அப்படின்னா குவார்ட்டர், QUARTER, குவார்ட்டர். குவார்ட்டர் அப்படின்னா என்ன, தமிழ்ல கால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ காலை தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, குவார்ட்டர். குவார்ட்டரை எப்படி டினோட் பண்ணுவாங்க,
1 டிவைடட் பை 4. இது எப்படியும் சொல்லலாம் 1/4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ குவார்டர் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1/4. ஓகே, இப்போ அப்ல இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க நியூமரேட்டர். NUMERATOR நியூமரேட்டர். டவுன்ல இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க டினாமினேட்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. DENOMINATOR டினாமினேட்டர். அப்ல இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க நியூமரேட்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. டவுன்ல இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்னு சொல்லுவாங்க. அப்ப குவார்டர் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1 டிவைடட் பை 4. அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் மிஸ் 1/4ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு இங்க 1, டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் என்னது 4. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் HALF ஹாஃப். ஹாஃப்னா என்னது பாதி. அப்போ ஹாஃப் எப்படி டினோட் பண்றாங்க 1 டிவைடட் பை 2. இது எப்படியும் சொல்லலாம் 1/2ன்னு சொல்லலாம். இல்ல நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் என்னது 1, டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் என்னது 2. அப்ல இருக்க நம்பர் தான் என்ன சொல்லுவோம் நியூமரேட்டர் நம்பர்னு சொல்லுவோம். டவுன்ல இருக்க நம்பர் தான் என்ன சொல்லுவோம் டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்னு சொல்லுவோம். அப்போ நியூமரேட்டர் ஸ்பெல்லிங் என்ன NUMERATOR நியூமரேட்டர். இது உங்களுக்கு தெரியறதுக்காக மிஸ் இந்த ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்னதான் தேவை எக்ஸாமுக்கு குவார்டர்னா என்ன, ஹாஃப்னா என்ன, ஃபுல்னா என்ன, சரிங்களா? இப்போ ஹாஃப் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1 டிவைடட் பை 2. இது எப்படி சொல்லலாம் 1/2ன்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க FULL ஃபுல். ஃபுல்னா என்ன முழுசா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஃபுல்ல எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க 1. அப்போ அப்ல வந்து 1ன்ற நம்பர் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் நம்பர் என்னது 1, சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம் குவார்டர் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஹாஃப் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், ஃபுல் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். குவார்டர் QUARTER குவார்டர் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1 டிவைடட் பை 4. இது எப்படி சொல்லலாம் 1/4ன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஹாஃப் HALF ஹாஃப் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1 டிவைடட் பை 2. இது எப்படி சொல்லலாம் 1/2 அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஃபுல் FULL ஃபுல் எப்படி டினோட் பண்ணுவாங்க 1. சரி, ஓகே. இது மிஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக குவார்டர்னா என்ன, ஹாஃப்னா என்ன, ஃபுல்னா என்னன்னு இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருவாங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதுல இந்த டயக்ராம் எதை டினோட் பண்ணுது, என்ன ஃப்ராக்ஷனை டினோட் பண்ணுது, குவார்டரா ஹாஃபா ஃபுல்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம்ல நம்மளுக்கு இதை பார்த்து இந்த டயக்ராமை பார்த்து இது குவார்டரா ஹாஃபா ஃபுல்லான்னு நம்ம என்ன பண்ணணும் கீழே ரைட் பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஷேப் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இது என்ன ஷேப்பு சர்க்கிள் ஷேப். இந்த சர்க்கிள் ஷேப்பை எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க 1 2 3 4. எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்கிறத எங்க எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல எழுதணும், சரிங்களா? இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணி இதை டினாமினேட்டர்ல என்ன எழுதணும் 4ன்னு எழுதணும். எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அதை இங்க எழுதணும் 4ன்னு. இதுல எத்தனை பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்களோ அதை எங்க எழுதணும் நியூமரேட்டர்ல எழுதணும், சரிங்களா? இப்போ எத்தனை பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்லி 1 பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க என்ன எழுதணும் 1ன்னு எழுதணும். டோட்டலா இந்த சர்க்கிளை வந்து 4 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க 1 2 3 4. அப்போ டோட்டலா எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்கிறத எங்க எழுதணும் டினாமினேட்டர்ல எழுதணும். எத்தனை பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்கிறத எங்க எழுதணும் நியூமரேட்டர்ல எழுதணும். இங்க ஒன்லி 1 பார்ட்டை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம் 1ன்னு எழுதியிருக்கோம். அப்போ 1/4னா என்ன குவார்டர். அப்ப இங்க என்ன எழுதணும் பிராக்கெட்ல குவார்டர் QUARTER குவார்டர். ஓகேங்களா? 1/4னா என்னன்னு பார்த்தோம் குவார்டர் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் 1/4 என்னன்னு பார்த்தோம் குவார்டர்னு பார்த்தோம். அப்ப இங்க 1/4ன்னு வரும்போது இங்க என்ன எழுதணும் குவார்டர்னு எழுதணும், சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் டயக்ராம்ல அதே ஷேப் சர்க்கிள்ங்கிற ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிள்ங்கிற ஷேப்பை எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த 2ங்கிறத நான் எங்க எழுதணும்னு மிஸ் சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர்ல 2ன்னு எழுதணும் சொல்லியிருக்கேன்னா. டினாமினேட்டர் என்ன எழுதணும் 2ன்னு எழுதணும். இப்போ எத்தனை பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்காங்க இதுல 1 பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷேட் பண்ற பார்ட்டை எங்க எழுதணும்னு சொல்லியிருக்கேன் நியூமரேட்டர்ல எழுதணும், ஓகேங்களா? அப்போ ஒரு ஷேப்பை
ஒரு டயக்ராமை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்கங்கிறத டினாமினேட்டரில் எழுதணும். அதில் எத்தனை பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நியூமரேட்டரில் எழுதணும். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன வந்துருச்சு ஃப்ராக்ஷன் 1/2ன்னு வந்துருச்சு. அப்போ 1/2ன்னு என்ன சொல்லியிருக்கோம், குவார்ட்டரா ஹாஃபா ஃபுல்லா? என்ன சொல்லியிருக்கோம், ஹாஃப். ஹாஃபை தான் எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், 1/2. அப்போ இங்கே என்ன எழுதணும், ஹாஃப், HALF, ஹாஃப். சரிங்களா, ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டை டிவைட் பண்ணாமல் அந்த டயக்ராமை அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு பார்ட் தான் இருக்குது இந்த டயக்ராமில். அப்போது இந்த ஒன் பார்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போது எத்தனை பார்ட் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எங்கே எழுதுவோம், டினாமினேட்டரில் எழுதுவோம். எத்தனை பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்காங்க, 1ன்னு ஒரு பார்ட்டை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எங்கே எழுதுவோம், நியூமரேட்டரில் எழுதுவோம். அப்போ 1/1 எப்படி எழுதலாம், 1ன்னு எழுதலாம். சரிங்களா, 1/1 எப்படி எழுதலாம், 1ன்னு எழுதலாம். அப்போ 1ங்கிறது எதை டினோட் பண்ணுது, குவார்ட்டரா ஹாஃபா ஃபுல்லா, ஃபுல், FULL, ஃபுல்லை டினோட் பண்ணுது இல்லையா. அப்போ இங்கே என்ன எழுதணும் ப்ராக்கெட்டில், ஃபுல், FULL, ஃபுல். ஓகேங்களா, என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு நம்ம, குவார்ட்டர்னா என்னன்னு பார்த்தோம், ஹாஃப்னா என்னன்னு பார்த்தோம், ஃபுல்னா என்னன்னு பார்த்தோம். குவார்ட்டர் எப்படி டினோட் பண்ணாங்க, 1/4. அப்பில் இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவோம், நியூமரேட்டர் நம்பர்னு சொல்லுவோம். டவுனில் இருக்க நம்பர் என்ன சொல்லுவோம், டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் எப்படி டினோட் பண்ணாங்க, 1/2. ஃபுல் எப்படி டினோட் பண்ணியிருந்தாங்க, 1. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்களோ அதை நம்ம எங்கே எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்கிறத எங்கே எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 1 2 3 4. அப்போ 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா அதை எங்கே எழுதணும், ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் எழுதணும். அதில் எத்தனை பார்ட்ஸை ஷேட் பண்ணியிருக்காங்கிறத எங்கே எழுதணும், நியூமரேட்டரில் எழுதணும். அப்போ இங்கே எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1 பார்ட்டை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 எங்கே எழுதணும், நியூமரேட்டரில் எழுதணும். இப்போ 1/4 என்னன்னு சொல்லியிருக்கேன் மிஸ், குவார்ட்டர், QUARTER, குவார்ட்டர். ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஒன். இப்போ இந்த டயக்ராம் எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை பார்ட்ஸுங்கிறத எங்கே எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். அதில் எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க, 1 பார்ட் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே எழுதணும், நியூமரேட்டரில் எழுதணும். அப்போ 1/2ங்கிறது என்னது, குவார்ட்டரா ஹாஃபா ஃபுல்லா, ஹாஃப். அப்போ அதனால தான் இங்கே மிஸ் ப்ராக்கெட்டில் ஹாஃப்னு எழுதியிருக்கேன், HALF, ஹாஃப். சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் தேர்ட் ஒன்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் என்ன பண்ணல, அவங்க ஸ்ப்ளிட் பண்ணலை. அப்போ இதில் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. அப்போ எத்தனை பார்ட் இருக்குங்கிறத டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன் மிஸ். அதில் எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க, அந்த 1 பார்ட்டையும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அதனால மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், அதை நியூமரேட்டரில் எழுதியிருக்கேன். இப்போ 1/1 எப்படி எழுதலாம்னு மிஸ் சொன்னேன், 1ன்னு எழுதலாம். அப்போ 1ன்னா என்னது, குவார்ட்டரா ஹாஃபா ஃபுல்லா, ஃபுல். இப்போ FULL, ஃபுல். ஓகேங்களா, இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஒரு ஸ்டோரி பார்த்தோம். இப்போ ஒரு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். என்ன இன்ஃபர்மேஷன், THE, the, PENGUIN, penguin, IS is THE, the, ONLY, only, BIRD, bird, THAT, that, CAN, can, SWIM, swim, BUT, but, NOT, not, FLY, fly. The penguin is the only bird that can swim but not fly. என்ன சொல்லியிருக்காங்க, பென்குயின்ங்கிறது ஒரு பேர்டு, அதால் என்ன பண்ண முடியுமா, ஸ்விம் மட்டும்தான் பண்ண முடியும். அதால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளை பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண நினைப்போம், பேர்டுனா ஃப்ளை பண்ணணும்னு தெரியும். பேர்ட்னா என்ன பண்ணும், எல்லா பேர்ட்ஸுமே வந்து ஃப்ளை பண்ணணும்னு தெரியும். ஆனால் பென்குயின் பேர்டு மட்டும் என்ன பண்ணாதான், அது மட்டும் ஃப்ளை பண்ணாதான், அதால என்ன மட்டும்தான் பண்ண முடியுமா, ஸ்விம் மட்டும்தான் பண்ண முடியுமா. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், டேபிள்ஸ். TABLES, டேபிள்ஸ். என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு, டேபிள்ஸ். டேபிள்ஸ்ல இப்போ 2 டேபிள் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், 2 டேபிள்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா. 1 into 2 equal to 2. 1 2s are 2. 2 into 2 equal to 4. 2 2s are 4. 3 into 2 equal to 6.
3 2s are 6. 4 into 2 equal to 8. 4 2s are 8. 5 into 2 equal to 10. 5 2s are 10. 6 into 2 equal to 12. 6 2s are 12. 7 into 2 equal to 14. Right side la miss read பண்றேன் பாருங்க. 7 into 2 equal to 14. 7 2s are 14. 8 into 2 equal to 16. 8 2s are 16. 9 into 2 equal to 18. 9 2s are 18. 10 into 2 equal to 20. 10 2s are 20. 11 into 2 equal to 22. 11 2s are 22. 12 into 2 equal to 24. 12 2s are 24. இப்போ என்ன டேபிள்ஸ் பார்த்தோம்? 2 டேபிள்ஸ் பார்த்தோம். இது ஒன்ஸ் அகெயின் மிஸ் ரீட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலலாம் டேபிள்ஸ் என்னது? டேபிள்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டேபிள்ஸை மெமரியில் வச்சுருக்கணும். சரிங்களா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 into 2 equal to 2. 1 2s are 2. 2 into 2 equal to 4. 2 2s are 4. 3 into 2 equal to 6. 3 2s are 6. 4 into 2 equal to 8. 4 2s are 8. 5 into 2 equal to 10. 5 2s are 10. 6 into 2 equal to 12. 6 2s are 12. 7 into 2 equal to 14. 7 2s are 14. 8 into 2 equal to 16. 8 2s are 16. 9 into 2 equal to 18. 9 2s are 18. 10 into 2 equal to 20. 10 2s are 20. 11 into 2 equal to 22. 11 2s are 22. 12 into 2 equal to 24. 12 2s are 24. ஓகே, நம்ம இப்போ 2 டேபிள்ஸ் படித்தோம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ் லேர்ன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 into 3 equal to 3. மிஸ் இப்போது ரீட் பண்ணும் போது என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். ரீட் பண்ண தான் டேபிள்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? மெமரைஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 into 3 equal to 3. 1 3s are 3. 2 into 3 equal to 6. 2 3s are 6. 3 into 3 equal to 9. 3 3s are 9. 4 into 3 equal to 12. 4 3s are 12. 5 into 3 equal to 15. 5 3s are 15. 6 into 3 equal to 18. 6 3s are 18. இப்போ ரைட் சைடில் ரீட் பண்ணுறேன் பாருங்க. 7 into 3 equal to 21. 7 3s are 21. 8 into 3 equal to 24. 8 3s are 24. 9 into 3 equal to 27. 9 3s are 27. 10 into 3 equal to 30. 10 3s are 30. 11 into 3 equal to 33. 11 3s are 33. 12 into 3 equal to 36. 12 3s are 36. Once again read பண்ணுவோமா? 1 into 3 equal to 3. 1 3s are 3. 2 into 3 equal to 6. 2 3s are 6. 3 into 3 equal to 9. 3 3s are 9. 4 into 3 equal to 12. 4 3s are 12. 5 into 3 equal to 15. 5 3s are 15. 6 into 3 equal to 18. 6 3s are 18. 7 into 3 equal to 21. 7 3s are 21. 8 into 3 equal to 24. 8 3s are 24. 9 into 3 equal to 27. 9 3s are 27. 10 into 3 equal to 30. 10 3s are 30. 11 into 3 equal to 33. 11 3s are 33. 12 into 3 equal to 36. 12 3s are 36. ஓகே, நம்ம இப்போ 3 டேபிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 4 டேபிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரைட் சைடில் என்ன இருக்குது? ஐங்கிற லெட்டர் இருக்கா? ஐ வந்து எப்படி எழுதியிருக்காங்க? ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் என்ன?
ரைட் பண்ணியிருக்குங்கிறத ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மிஸ் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். THE the DOT dot ON on THE the TOP top OF of THE the LETTER letter IS is CALLED called a TITTLE tittle. சரிங்களா? The dot on the top of the letter I is called a tittle. ஐக்கு மேலே ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த டாட்டுக்கு நேம் என்னவா, டிட்டில்னு சொல்லுவாங்களா. TITTLE TIT and tit TLE till tittle. The dot on the top of the letter I is called a tittle. இப்போ என்ன பார்த்தோம் இன்ஃபர்மேஷன், ஐக்கு மேலே ஒரு டாட் இருக்கும் இல்லையா, ஐயில் ஒரு டாட் இருக்கும்ல, அந்த டாப்பில் இருக்க டாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா டிட்டில்னு சொல்லுவாங்களாம். TITTLE. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன டேபிள் பார்க்க போகிறோம், 4 டேபிள் பார்க்க போகிறோம். ரீட் பண்ணுவோமா? 1 into 4 equal to 4. 1 4s are 4. 2 into 4 equal to 8. 2 4s are 8. 3 into 4 equal to 12. 3 4s are 12. 4 into 4 equal to 16. 4 4s are 16. 5 into 4 equal to 20. 5 4s are 20. 6 into 4 equal to 24. 6 4s are 24. Right side la 7 into 4 equal to 28. 7 4s are 28. 8 into 4 equal to 32. 8 4s are 32. 9 into 4 equal to 36. 9 4s are 36. 10 into 4 equal to 40. 10 4s are 40. 11 into 4 equal to 44. 11 4s are 44. 12 into 4 equal to 48. 12 4s are 48. Once again read பண்ணுவோமா? 1 into 4 equal to 4. 1 4s are 4. 2 into 4 equal to 8. 2 4s are 8. 3 into 4 equal to 12. 3 4s are 12. 4 into 4 equal to 16. 4 4s are 16. 5 into 4 equal to 20. 5 4s are 20. 6 into 4 equal to 24. 6 4s are 24. 7 into 4 equal to 28. 7 4s are 28. 8 into 4 equal to 32. 8 4s are 32. 9 into 4 equal to 36. 9 4s are 36. 10 into 4 equal to 40. 10 4s are 40. 11 into 4 equal to 44. 11 4s are 44. 12 into 4 equal to 48. 12 4s are 48. இப்போ நம்ம என்ன டேபிள்ஸ் பார்த்தோம், 4 டேபிள் பார்த்தோம். 4 டேபிள் என்ன பண்ணணும், நீங்கள் மெமரைஸ் பண்ணிடணும் எக்ஸாமுக்கு. அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன டேபிள் படிக்க போகிறோம், 5th டேபிள் படிக்க போகிறோம். 5 டேபிள் படிக்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 into 5 equal to 5. 1 5s are 5. 2 into 5 equal to 10. 2 5s are 10. 3 into 5 equal to 15. 3 5s are 15. 4 into 5 equal to 20. 4 5s are 20. 5 into 5 equal to 25. 5 5s are 25. 6 into 5 equal to 30. 6 5s are 30. 7 into 5 equal to 35. 7 5s are 35. 8 into 5 equal to 40. 8 5s are 40. 9 into 5 equal to 45. 9 5s are 45. 10 into 5 equal to 50. 10 5s are 50. 11 into 5 equal to 55. 11 5s are 55. 12 into 5 equal to 60. 12 5s are 60. Once again read பண்ணுவோமா? இப்போ நம்ம என்ன டேபிள் படிக்கிறோம், 5 டேபிள் படிக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். once again 1 into 5 equal to 5. 1 5s are 5.
2 into 5 equal to 10. 2 5s are 10. 3 into 5 equal to 15. 3 5s are 15. 4 into 5 equal to 20. 4 5s are 20. 5 into 5 equal to 25. 5 5s are 25. 6 into 5 equal to 30. 6 5s are 30. 7 into 5 equal to 35. 7 5s are 35. 8 into 5 equal to 40. 8 5s are 40. 9 into 5 equal to 45. 9 5s are 45. 10 into 5 equal to 50. 10 5s are 50. 11 into 5 equal to 55. 11 5s are 55. 12 into 5 equal to 60. 12 5s are 60. சரி ஓகே, இப்போ நம்ம 5 டேபிள் ரீட் பண்ணோம். இதை நீங்கள் என்ன பண்ணிடணும், மெமரி பண்ணிடணும். மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்க்குலாம் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 5 டேபிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன இன்ஃபர்மேஷன் அது? ரைட் சைடில் என்ன ரைட் பண்ணியிருக்காங்கிறத மிஸ்ஸு ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு ட்ரிங்க் இருக்குது. அந்த ட்ரிங்க் நேம் என்ன இருக்குது அதில்? கொக்கோ கோலா. கொக்கோ கோலா நம்ம ஹெல்த்துக்கு குட்டா பேடா? பேட். ஏன்னா கொக்கோ கோலா வந்து நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இப்போது பாத்ரூம்லாம் இருக்குல்ல, அதில் ஊற்றுனா பாத்ரூம் எப்படி ஆகிடுமா, க்ளீனாக ஆகிடுமா. அப்போ அதை நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதா? நல்லதில்லை. அது என்னது? பேட். நம்ம ஹெல்த்துக்கு அது பேட். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொக்கோ கோலாவை ட்ரிங்க் பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொக்கோ கோலாலாம் நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது. சரி, கொக்கோ கோலா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? COCO கொக்கோ, COLA கொக்கோ கோலா, WAS was, THE the, FIRST first, SOFT soft, DRINK drink, IN in, SPACE space. Coca-Cola was the first soft drink in space. ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சாஃப்ட் ட்ரிங்க் எதுவா? கொக்கோ கோலாவா? என்னது? ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சாஃப்ட் ட்ரிங்க் என்னது? கொக்கோ கோலா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 6 டேபிள் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 into 6 equal to 6. 1 6 are 6. 2 into 6 equal to 12. 2 6 are 12. 3 into 6 equal to 18. 3 6 are 18. 4 into 6 equal to 24. 4 6 are 24. 5 into 6 equal to 30. 5 6 are 30. 6 into 6 equal to 36. 6 6 are 36. 7 into 6 equal to 42. 7 6 are 42. 8 into 6 equal to 48. 8 6 are 48. 9 into 6 equal to 54. 9 6 are 54. 10 into 6 equal to 60. 10 6 are 60. 11 into 6 equal to 66. 11 6 are 66. 12 into 6 equal to 72. 12 6 are 72. சரி, once again 6 டேபிளை ரீகால் பண்ணலாம். 1 into 6 equal to 6. 1 6 are 6. 2 into 6 equal to 12. 2 6 are 12. 3 into 6 equal to 18. 3 6 are 18. 4 into 6 equal to 24. 4 6 are 24. 5 into 6 equal to 30. 5 6 are 30. 6 into 6 equal to 36. 6 6 are 36. 7 into 6 equal to 42. 7 6 are 42. 8 into 6 equal to 48. 8 6 are 48. 9 into 6 equal to 54. 9 6 are 54. 10 into 6 equal to 60. 10 6 are 60. 11 into 6 equal to 66. 11 6 are 66. 12 into 6 equal to 72. 12 6 are 72. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிள்ஸ் என்னென்ன டேபிள்ஸ் பார்த்தோம்? 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 5 டேபிள் அண்ட் 6 டேபிள் பார்த்தோம். இப்போது வேறு என்ன பார்த்தோம்? இப்போது
2 இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிளாஸில் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், டேபிள்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு டாப்பிக்கோட வேற ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.